மகளிர் விடியல் பயணம் இனிமே மகளிர் பயணம் மட்டும்தான். முதல்வர் படைப்பகம் இனிமே படைப்பகம் மட்டும்தான். என் கேள்வி என்னன்னா, மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்களோட பேரை மாத்திர நீங்க தைரியம் இருந்தா அந்த திட்டங்களே மாத்துங்க பாப்போம். எப்படின்னா, ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒருத்தருக்கு கொடுக்குற மரியாதை மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி. ஆனா தமிழ்நாடு சிஎம் கொடுக்குற மரியாதை இவங்கள மாதிரி நாகரிகமான அரசியலை யாராலையுமே பண்ண முடியாது. அவர் தான் சிஎம் நினைச்சிட்டு இருக்காங்க போல. 505 வாக்குறுதியில 19% மட்டும் தான் பண்ணீங்க. நீங்க தைரியம் இருந்தாக்கா எத்தனை வாக்குறுதிகளை பண்ணிருக்கோம் அப்படியே ப்ரூஃப் எடுத்து காட்டுங்க பாக்கலாம். முடியுமா? பண்ணதிலே சொல்லிக்கிறாம 4-5 தான் இருக்கு. அதுலயும் எல்லாத்துலயும் முதல்வர் பேரை சொல்லி வச்சிருந்தீங்க. இப்ப என்ன அவர் வந்து அவர் பேரை வச்சுக்கினாரு. என்னமோ அவர் பேரை வச்சுக்கிற மாதிரி கொந்தளிக்கிறீங்க ஆளாளுக்கு. வந்ததுக்கு அப்புறமும் சரி, வரதுக்கு முன்னாடி வாக்குறுதியிலும் சரி, எதுலயுமே அவரோட பேரோ இந்த கட்சியோட பேரோ கிடையாது. இதுதான் கவர்மெண்ட். மக்களுக்கு கொடுக்கறதுல எதுலயும் பிரதிபலன் எதிர்பார்க்க கூடாது. பேர் எடுத்தது எங்களுக்கு சந்தோஷம், கொண்டாடிட்டு இருக்கோம், ரொம்ப சந்தோஷம். இன்னும் எங்கெங்கெல்லாம் அவங்க பேர் இருக்கோ, கக்கு தவிர எல்லாத்துலயும் கலைஞர் பேர் இருக்கு. எதெல்லாம் நீக்குவாங்கன்னு பாத்துட்டு இருக்காங்க மக்கள். திட்டத்துல பேர் எடுத்துட்டாங்க, பாயாசத்துல முந்திரியை போட்டாங்கன்ற பேசிட்டு இருக்கீங்க. ஏன் நீங்க பண்ணலையா? அம்மா மினி கிளினிக், அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா குடிநீர், தாலிக்கு தங்கம் திட்டம், இப்படி ஏகப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அம்மா இது எல்லாத்துக்கும் எதுக்கு கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா, மக்களோட பயனுக்காகவும் மக்களோட நலனுக்காகவும் கொண்டு வந்தாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? பங்காளியோட கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டத்தையே இது இருந்துச்சுன்னா மக்கள் கிட்ட நமக்கு செல்வாக்கு வராது சொல்லி மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அதால எத்தனை பேர் பயனடைஞ்சிருந்தாங்க? எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி நீங்க வந்து பேசுறீங்கல்ல, அம்மா தொடங்கி வச்ச திட்டங்களை வந்து நீங்க சிறப்பா நடத்தி வந்திருந்தீங்கன்னா, பேரை மாத்தாம எதையும் நிறுத்தாம மக்கள் பயன்பெறட்டும், யார் கொண்டு வந்தா என்ன, மக்கள் பயன்பெறணும் சொல்லி தொடர்ந்து நீங்க நடைமுறைக்கு கொண்டு வந்திருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் பேசலாம். அம்மா உணவகத்தால எவ்வளவு பேர் பயனடைஞ்சாங்க தெரியுமா? அம்மா உணவுன்றது ஏழை எளிய மக்கள்லாம் 2 வேலையாச்சும் பசியார சாப்பிடணுன்றத கொண்டு வந்து அதுல அம்மான்னு ஒரு பேரு கட்டுறதுக்காக அடிச்சு உடைச்சு க்ளோஸ் பண்ணீங்கல்ல. நீங்க எல்லாம் பேசுறீங்க. அப்படி நல்ல எண்ணம் இருக்கிறவங்க எந்த பேரா இருந்தா என்ன, மக்கள் பயன்படுறாங்க விடுங்க சொல்லி விட்டுருக்கணும். புதுசா வந்திருக்கவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த டீசென்சி கூட உங்களுக்கு தெரியல. எந்த கட்சி ஸ்கீமா இருந்தா என்ன, அது மக்கள் பயன்பெற்று இருக்காங்க, அது இருக்கட்டும் சொல்லி உங்களை மாதிரி அவங்களோட ஸ்கீம்லாம் நம்ம ஆட்சியில போச்சுனாக்கா அவங்களுக்கு பேர் வந்துருமே சொல்லிட்டு கேவலமா நினைக்கல. அவரோட பேரையும் அந்த கட்சியோட பேரையும் எதுலையுமே வச்சுக்காம மக்கள் பயன்பெற்ற திட்டங்கள் எல்லாமே தொடங்கட்டும் அப்படி சொல்லி வந்ததுல இருந்து இன்னும் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள போய் நீங்க கேள்வி கேட்கறீங்களே, நீங்க யோகியமா அப்படி சொல்லி மக்கள் கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களை பத்தி நாங்க சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா மக்கள்? சோ அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அவர்கிட்ட விளக்கம் கேளுங்க. என்ன கேட்டீங்கன்னா, இது மக்களோட வரி பணம். அத மக்களுக்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கோ தயங்கோ தேவையில்லை. அதே போல மக்களோட வரி பணத்துல கட்டின எந்த பில்டிங்க்கும் சொந்தமான ஐடென்டிட்டி தேவையே இல்லை, அந்த பேரே தேவையில்லை சொல்லி மக்கள் ஆல்ரெடி போட்டு பொழுதுட்டு இருக்காங்க. நீங்க இந்த டைம்ல இதெல்லாம் பேசிட்டீங்கல்ல, ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு அப்துல் கலாம் ஐயா பேர் வைக்கலாம் சொல்லிட்டு சரியான முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வேற இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அதான் வேணும் சொல்ல போறாங்க. முதலமைச்சர் மாத்தி கொடுக்க போறாரு. அதுல எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாதுங்க. கஷ்டமே கிடையாது, சந்தோஷம் தான். உங்களுக்கு எரிஞ்சதுன்னா அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? அந்த இடம் மட்டும் வேணாஞ்சி, இருக்கிற எல்லா இடத்துலயுமே பேர் எடுத்துட்டு சாதிச்சவங்களோட பேர் வைக்கணும் சொல்றவங்களா இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டு எந்தெந்த இடத்துல யாரோட பேர் வைக்கணும்ன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு